பொண்ணுங்க 2 பேரு. ஒண்ணு அக்கா, இன்னொன்னு தங்கச்சி. இவங்க சின்ன வயசுலேருந்து எந்த சண்டையும் இல்லாம, பிரச்சனையே இல்லாம ஒத்துமையா இருக்கக்கூடியவங்க. இவங்க 2 பேரோட ஒத்துமையையும் பார்த்து ஆச்சரியப்பட்ட அவங்களோட அப்பா யோசிக்கிறாரு. இவங்க 2 பேருக்குள்ளயும் எந்த சண்டையுமே இதுவரை வந்ததில்ல. ஒத்துமையா இருக்கிறாங்க. இவங்கள்ல யாரு யாருக்கு மேல அதிகமா பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஷாப்க்கு போய் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வராரு. அக்காவை தனியா கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏமா உனக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்த, பிடிச்சிருக்கா? ஆமாப்பா பிடிச்சிருக்குது, ஆசையா இருக்குது. இந்த தங்கச்சிக்கும் வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லம்மா எனக்கு தங்கச்சிக்கு வாங்குறதுக்கு காசு பத்தல, உனக்காக மட்டும்தான் வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்றாரு. அந்த அக்கா உடனே சொல்லிடுறா, அப்பா எனக்கு இந்த ட்ரெஸ் வேணாம், தங்கச்சிக்கு கொடுத்துடுங்க. தங்கச்சியை தனியா கூப்பிட்டு கேட்கிறாரு, இந்தாம்மா உனக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்தேன், பிடிச்சிருக்கா? ஆமாப்பா பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது. அக்காக்கும் வாங்கிட்டு வந்தீங்களா? அக்காக்கு வாங்குறதுக்கு காசு பத்தல, உனக்காக மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். ஓகேப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ட்ரெஸ்ஸை அக்காக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றா. அப்பதான் அந்த அப்பாவுக்கு புரியுது, இவங்க 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு.